Good morning, student. I continue the lesson. This is chapter 11. So far we discussed about the disadvantage and disadvantages of the planning. Okay. So planning நம்ம last class நம்ம planning அப்படின்ற விஷயத்தை பற்றி நம்ம டீட்டெயிலில் பார்த்தோம். ஓகேங்களா? இப்போ இந்த கிளாஸில் நம்ம we are going to be discuss about the types of planning. ஸோ பிளானிங்கில் என்னென்ன வகைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த கிளாஸில் கண்டினியூ பண்ண போகிறோம். I hope with this video, this lesson may be going to be end. Okay, va? Okay, my dear student, carefully listen the videos. I continue the lecture. Different type of planning with the differing ideology and the procedure in execution. அப்படின்னா ஐடியாலஜின்னா ஒவ்வொரு பிளான் டிஃப்ரெண்ட் டைப்னா பல்வேறுபட்ட பிளான் இருக்குது. ஒவ்வொரு பிளானுக்கும் ஒரு தத்துவார்த்தமான சிந்தனைகள் வேறு. ஐடியாலஜின்னா ஒவ்வொன்றுக்கும் தனிப்பட்ட சிறப்பு, ஒவ்வொன்றுக்கும் தனி சிறப்பு வாய்ந்தது. செகண்டு அது அதனா இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் பண்ண எக்ஸிக்யூஷன்னா செயல்படுத்துகின்ற விதமும் வேறு இருக்கும். இப்போ எல்லா பிளானும் ஒரே வகையான எடுத்துக்கிறது, ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனி சிறப்பு உண்டு. செகண்டு ஒவ்வொன்றும் வெவ்வேறு மாதிரி அது இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் எ சார்ட். ஐ திங்க் திஸ் இஸ் ஆல்சோ அவைலபிள் இன் யுவர் புக். ஸோ டைப்ஸ் ஆஃப் பிளானிங். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் democratic versus totalitarianism, planning by direction versus inducement, short, medium and long term, இது duration இல்லையா, functional versus structural அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கிட்ட பார்த்திங்கன்னா democratic versus totalitarianism, centralized versus decentralized, இதுக்கிட்ட பார்த்திங்கன்னா indicative versus imperative, medium term, short term, long term எடுத்து பார்த்தீங்கன்னா financial versus physical, next comprehensive versus partial. So these are the existing type of planning. Okay, now we are going to be discuss one by one in the corresponding slides. Okay, first one is the democratic versus totalitarian அப்படி சொல்லுவாங்க அதை. ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் of course in the I think you are all brilliant student, you may understand from the figure. ஓகேங்களா? ஸோ எல்லாத்தையும் பற்றி வச்சுட்ருக்காங்க. ஓகேங்களா? A form of rule in which the government attempted to maintain total control over society, including all aspects of the public and the private lives of its citizens. புரியுதா? அப்போ என்னென்னு சொன்னால், ஒட்டுமொத்தமாக கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் போடுற ஒரு இங்கே டெமோக்ராட்டிக்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் கிடையாது. ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கம்ப்ளீட்டாக இது கண்ட்ரோல் அண்டர் தி கண்ட்ரோல் கவர்மெண்ட்டு தான் மெயினாக அப்படின்னு சொல்கிற ஒரு கம்ப்ளீட் ஒரு பிளானிங் மெத்தட் தான் இது டோட்டலிசம் அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா? குட். அண்டர் திஸ் மெத்தட், தட் இஸ் அ டோட்டலிட்டேரியன் மெத்தட், தட் இஸ் பிளானிங், தெர் இஸ் central control and direction of all economic activities in accordance with the single plan. Consumption, production, exchange and distribution are all controlled by the state. So everything socialist economy of the system ஒன்று சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால், in authoritarian planning, the planning authority is the supreme body. It decides about the target, schemes, allocations, that is allocations of fund, everything. Okay, methods and method of execution அப்படி சொல்லுவாங்க, and procedure in implementation of the planning. என்னன்னா இந்த அத்தாரிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா, யார் அவங்க இந்த பிளானோட கண்ட்ரோல் யார், அவங்களுக்கு இது எல்லாமே அதில் அடங்கும். தேர் கண்ட்ரோல் ஓவர் அப்படின்னு அர்த்தம். த சுப்ரீம் பவர் கண்ட்ரோல் ஓவர் த டிசிஷன் மேக்கிங் அபவுட் தி டார்கெட்ஸ். அப்போது ஒரு பிளானிங் இயரில் என்ன இலக்கு அடையணும்னு சொல்கிறது முடிவு பண்ணுறது அவங்க தான். என்னென்ன ஸ்கீம்ஸ் அதில் இன்க்ளூட் பண்ணணும் எக்ஸ்க்ளூட் பண்ணணும்னு முடிவு பண்ணுறது அவங்க தான். ஸோ அலோகேஷன் ஆஃப் ரிசோர்ஸ் எவ்வளோ அதிகமாக கம்மியாக எதுக்கு அப்படின்னு சொல்கிறதுல அவங்க தான் இல்லையா. மெத்தட் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ், மெத்தட் அண்ட் ப்ரொசீஜர், எந்த வகையில் அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க எல்லாமே அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் தி அத்தாரிட்டி. ஓகேங்களா? குட். திஸ் இஸ் சம்திங் அபவுட் தி தட் இஸ் டோட்டலிட்டேரியன். ஓகே, சென்ட்ரலைஸ்டு வெர்சஸ் டீசென்ட்ரலைஸ்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக இதுக்கு முன்னே இதில் டெமோக்ராட்டிக் பிளானிங் நம்ம டிஸ்கஸ் பண்ண விட்டாச்சு. ஸோ ப்ளீஸ் ஆல் யூ டேக் த புக், page number 249. Democratic planning implies planning with democracy. உங்களுக்கு டெமோக்ரஸினா மக்களாட்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, மக்களுடைய பார்ட்டிசிபேஷன் இருக்கும். People are associated at every step in the formulation and implementation of the plan. அப்போ ஒரு பிளான் டிராஃப்ட் பண்ணும்போது அதில்
பீப்புளுடைய பார்ட்டிசிபேஷன் இருக்கும் எல்லா ஸ்டெப்லையும் சொல்கிறாங்க. ஓகே, a democratic plan is characterized by the widest possible conclusion with the various state government and private enterprises at the stage of preparations. புரியுங்களா? அது டெமோக்ராட்டிக் பிளானிங் ப்ரிப்ரேஷன் பண்ணும்போது ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ப்ரைவேட் பர்சனும் கவர்மெண்ட் பீப்புளும் அவங்களுடைய ஆக்சுவலாக வந்து ஒரு கன்சாலிடேஷன்ஸ் அவங்களுடைய எல்லா மக்களுடைய கருத்து பிரதிபலிக்கின்ற எல்லா மக்களையும் கருத்துக்களையும் ஒரு கன்சாலிடேட் பண்ணி தான் அது என்ன பண்ணுவாங்க, அந்த டெமோக்ராட்டிக் பிளானிங் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. பட் அண்டர் தி டோட்டலைசேஷன் அப்படி கிடையாது. ஸோ தேர் இஸ் நோ பார்ட்டிசிபேஷன் ஃபார் தி பீப்புள் இன் தி ப்ரிப்பரேஷன் ஆஃப் தி தட் ப்ரிப்பரேஷன் ப்ராசஸ். ஓகே, பிளான் ப்ரிப்பரேஷன் ப்ராசஸில் பீப்புளுக்கு நோ பார்ட்டிசிபேஷன். பட் திஸ் இஸ் டிஃப்ரெண்ட், என்டையர்லி டிஃப்ரெண்ட் வித் த டெமோக்ராட்டிக் பிளானிங். The plan prepared by the planning commission is not accepted as such. அதே நேரத்தில் டெமோக்ராட்டிக் அந்த பிளானிங் அந்த விஷயத்தில் அது ப்ரிப்பேர் பண்ணுற பிளானிங் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உடனே டைரெக்டாக வந்துட முடியாது, அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. பட் இட் இஸ் ஆல்வேஸ் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் டிஸ்கஸ்டு பை த பார்லிமெண்ட்ரி ஆக்டிவிட்டீஸ் நடக்குதில்ல. இட் கேன் பி அக்செப்டட் ஆர் ரிஜெக்டட் ஆர் மாடிஃபைடு பை த பார்லிமெண்ட் ஆஃப் த கண்ட்ரி. ஒரு நாட்டுடைய பாராளுமன்றத்தில் இது நம்ம என்ன பண்ணணும், இந்த பிளானிங்கை சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணும்போது அங்கே டிஸ்கஸ் பண்ணுவாங்க. டிஸ்கஸ் பண்ணும்போது இஃப் there is no any problem, okay, it will accepted by the member of the parliament, or otherwise if they want any changes made in the changes. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நாட்டில் மிகப்பெரிய பிரச்சனை விவசாய பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. அந்த அக்ரிகல்ச்சரில் அந்த பாலிசிஸில் வந்து ஒரு 3 திட்டங்கள் வந்து அக்ரிகல்ச்சர் ஃபார்மர்ஸுக்கு they are not supported. அப்போ என்ன பண்ணுறாங்க, they want to change ஆர் அந்த மாற்றணும், அதை டெலீட் பண்ணணும், அந்த இம்பார்ட்டன்ஸ் அந்த 3 விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு போராடிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள். ஓகேங்களா? குட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்து தட் இஸ் சென்ட்ரல், தட் இஸ் திஸ் டிஸ்கஸ்டு. நெக்ஸ்ட்டு சென்ட்ரலைஸ்டு அண்டு டீசென்ட்ரலைஸ்டு. Under centralized planning, the entire planning process in a country is under a central planning authority. This authority formulates a central plan, fixed objectives. They fix the central plan formulate the policy, that is plan, and fix the objectives. They fix the target and priorities. ப்ரையாரிட்டிஸ்னால் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறான்னு சொல்லி தான் ப்ரையாரிட்டிஸ் சொல்லுவாங்க. ப்ரையாரிட்டிஸ் ஃபார் எவரி செக்டர் ஆஃப் த எக்கனாமி. இன் அதர் வேர்ட்ஸ் இட் இஸ் கால்டு பிளானிங் ஃப்ரம் எபோவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மத்திய அரசாங்கம் ஒட்டுமொத்தமாக அந்த பிளானிங்கில் எது இருக்கணும், எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு, எதை இன்க்ளூட் பண்ணணும், எதை எக்ஸ்க்ளூட் பண்ணணும்னு சொல்லிட்டு தே ஹாவ் ஓவர் கண்ட்ரோல். ஓகேங்களா? ஸோ அதான் சொன்னாங்க பிளானிங் பை எபோவ் அப்படின்னு ஷார்ட்டாக சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா under decentralized planning பார்த்தீங்கன்னா local organization and institution formulate, adopt, execute and supervise the plan without interference by the central authorities. In other words, it is called planning from below அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா? இது வந்துன்னா மற்ற இது மேலேருந்து கீழே வர்றது ஆர்டர்ஸ், இது கீழேருந்து மக்களோட பார்ட்டிசிபேஷனோட போகிறதா டீசென்ட்ரலைஸ்டு பிளான் சொல்கிறது. ஓகேங்களா? வெரி குட். ஸோ திஸ் இஸ் சம்திங் அபவுட் த that is centralized versus decentralized planning சொல்கிறோம். ஒரு சின்ன ஒரு figurical explanation. ஓகே, குட். நெக்ஸ்ட் வந்து பிளானிங் பை டைரக்ஷன் அண்ட் இன்டியூஸ்மெண்ட். இன்டியூஸ்மெண்ட்னா தூண்டுதல், டைரக்ஷன்னா யாரோ ஒருத்தவங்க குறிப்பிட்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கூட நம்ம அந்த அக்ரிகல்ச்சர் திட்டத்தில் வந்து பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டோடைய கார்பரேட் நிறுவனத்துடைய தாக்கம் இருக்குதுன்னு மக்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி யாரோட தூண்டுதல்னால் நடந்ததா, இல்லை யாரோட வழிகாட்டுதல் நடக்குதான்னு சொல்கிறது தான் பிளானிங் பை டைரக்ஷன் வெர்சஸ் இன்டியூஸ்மெண்ட் சொல்கிறது. ஓகே, அண்டர் பிளானிங் பை டைரக்ஷன் there is a central authority which plans, direct and order the execution of the plan in accordance with the predetermination target and priorities. So wait a minute. Okay my dear, this is the planning by directions சொல்கிறது. ஓகேங்களா? some of the central authorities directing, so planning by directions வழிகாட்டுதலின் அடிப்படையில் இந்த திட்டம் வகுத்தது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தட் இஸ் இன்டியூஸ்மெண்ட் அப்படின்னு சொன்னால் இன்னொருத்தவங்க தூண்டுதல். ஸோ பிளானிங் பை இன்டியூஸ்மெண்ட் சொன்னால் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அது தூண்டுதல் அப்படின்னு சொன்னாங்க. த பீப்புள் ஆர் இன்டியூஸ்டு டு ஆக்ட் இன் ஏ சர்டன் வே த்ரூ வேரியஸ் மானிட்டரி அண்ட் ஃபிஸ்கல் மெஷர்ஸ்.
If the planning authority wishes to encourage the production of a community, that is commodity, it can give subsidy to the firm. புரியுங்களா? அப்போ என்னென்னா தூண்டுதல். அப்போ என்ன சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அரசாங்கத்துடைய திட்டம் வந்து விவசாயத்தை பெருக்கணும் அப்படின்னு, விவசாயத்தை உற்பத்தி பெருக்கணும் முடிவு பண்ணிட்டாங்கன்னு சொன்னால், அப்போ என்ன பண்ணால் அதுக்கு விவசாயத்துக்கு தனியான ஒரு சேனலைஸ் மணி சப்போர்ட் பண்ணுறது, ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணுறது, அதுக்கான திட்டங்களை வகுத்து கொடுக்குறது, இந்த மாதிரி நிறைய சப்போர்ட் பண்ணாங்க, இன்டியூஸ் பண்ணாங்க. அதை வந்து ஊக்கப்படுத்தி என்ன பண்ணாங்க, அந்த குறிப்பிட்ட செக்டரை வந்து டெவலப்மெண்ட் பண்ணாங்க. ஸோ அதனால் thus planning by inducement என்றது பார்த்தீங்கன்னா இட்ஸ் able to achieve the same result as under planning by direction but with a less sacrifice of individual liberty அப்படின்னு சொல்கிறது தான். ஓகேங்களா? குட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டிவ் வர்சஸ் இம்பீரேட்டிவ் பிளானிங் சொல்கிறது. இண்டிகேட்டிவ் வர்சஸ் இம்பீரேட்டிவ் பிளானிங் சொல்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா சொன்னால் that indicating அப்படின்னு சொல்கிறதுனா the indicative planning is peculiar to mixed economics. அப்போ மிக்சர் எக்கனாமிக்ஸில் மிக முக்கியமான ஒரு விஷயம் தான் இந்த இண்டிகேட்டிவ் பிளான்ன்றது இருக்குது. இட் ஹாஸ் பீன் இன் ப்ராக்டிஸ் இன் ஃப்ரான்ஸ் சின்ஸ் த மொனட் பிளான் ஆஃப் 1947 to 50. Under this plan, the outline of plan is prepared by the government. Then it is discussed with the representative of private management, trade union, consumer groups, finance institution and other expert. அப்போ இண்டிகேட்டிவ் இல்லை. அப்போ இன்னொருத்தங்க வந்து மேற்கோளிட்டு காட்டுகின்ற அளவுக்கு ஒரு இதெல்லாம் வந்து ஹைலைட் பண்ணணும், இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு இன்னொருத்தங்க என்ன பண்ணோம். ஸோ சம் ஒன் இண்டிகேட்டிங் அபவுட் சம் நீடட் திங்ஸ் டு ஹாவ் இன் தி பிளான். ஓகேங்களா? அது சொல்கிறது தான் அதுதான் இண்டிகேட்டிவ் பிளான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்டர் தி இம்பீரேட்டிவ் பிளானிங் பார்க்கும்போது தி ஸ்டேட் இஸ் ஆல் பவர்ஃபுல் இன் ப்ரிப்பரேஷன் அண்டு இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த பிளான். இண்டிகேட்டர் வந்து பார்த்திங்கன்னா மக்களுடைய பார்ட்டிசிபேஷன் இருக்கும் அதில். பட் இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் கிடையாது. எவ்ரி திங் ப்ரிப்பேர்ட் பை கண்ட்ரோல்டு பை த கவர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது தான். ஒன்ஸ் எ பிளான் இஸ் ட்ரான் அப் இட் இம்ப்ளிமெண்டட் இன் எ மேட்டர் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட். புரியுதுங்களா? அப்போ என்ன பண்ணுவாங்க, இது அடக்குமுறைன்னு சொல்லலாம். என்ஃபோர்ஸ்மெண்ட்னா இங்கே வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, இங்கே வந்து பெருசாக ஒரு அஃப்கோர்ஸ் அடக்குமுறைன்னு சொல்லலாம். இங்கே என்ன ஏன் அந்த வார்த்தை என்ஃபோர்ஸ்மெண்ட் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னால், ஐ ஹோப் யூ ஆல் ஹாவ் த புக் இன் யுவர் ஹேண்ட்ஸ். See the book, page number 250, ரைட் சைடில் டாப் கார்னர் அந்த டாப் பேஜ் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இது என்ன பண்ணுவோம்னு சொன்னால், ஒரு அரசாங்கம் ஒரு குறிப்பிட்ட இலக்கு அடைவதற்காக என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் பிளான் அவங்களே பண்ணிவிட்டு அவங்களே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. பட் இஃப் there is any restrictions or complaint from the people states, they are not allowed. They are not excuse any interference by the people at any cost. They never going to change the plan. ஸோ அப்படி சொல்கிறது அது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா USSR பிரசிடென்ட் ஸ்டாலின் யூஸ்டு டு சே அவர் பிளான் இஸ் அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மிகப்பெரிய ஒரு அடக்குமுறை அதில் காட்டுறது. அவர் பிளான் இஸ் அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்கிறது தான். ஸோ அப்படி இன்ஸ்ட்ரக்ஷன்னா அவர் என்ன சொல்கிறது, டிக்டேஷன் மெத்தடில் தான் அது. there is complete control over the entire resource by the state. there is no consumer sovereignty. அப்போ அரசாங்கத்தை என்ன முடிவு பண்ணுறது, அரசாங்கம் என்ன கொடுக்க நினைக்கிறதா என்ன செய்யறது அவ்வளோதான். இப்போ அதில் வந்து நார்மல் சிட்டிசனுடைய கான்ட்ரிபியூஷன் அதில் கிடையாது. அதில் சாவர்ஜினிட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு அவனுக்கு நன்மையோ அவனுடைய ஒரு நலனோ இது பேசுறது கிடையாது. சாதாரண குடிமகனுடைய கம்ப்ளீட்டாக கவர்மெண்ட் வாட் டிசைடட் டு டூ அது கம்ப்ளீட்டாக போய் சேர்ந்துக்குவாங்க. ஓகேங்களா? த கவர்மெண்ட் பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர் ஆர் ரிஜிட் அப்படின்னு சொன்னால் there is no any change. They never going to accept any compromise. Okay, what they decided they did the same. Okay, China and Russia follow imperative planning அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மேக்ஸிமம் சோஷியலிஸ்ட் எக்கனாமிக் ஃபாலோ பண்ணுற கண்ட்ரிகளில் என்ன பண்ணுறோன்னு சொன்னால் இந்த மாதிரியான ஒரு இம்பரேட்டிவ் பிளானிங்ன்றது வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்கன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு ஷார்ட் மீடியம் அண்ட் லாங் டேர்ம் பிளானிங் சொல்லுவாங்க. அது depends upon the nature of the plan, what the socio-political economic conditions prevailing in the state means அந்த நாட்டில் அதை பொறுத்து என்ன பண்ணுவாங்க, they may fix the period of plannings. ஓகேங்களா? இப்போ நார்மல் பீரியட்னா ஓகே அஃப்கோர்ஸ் ஒரு 5 year பிளான்ன்றது இந்தியாவில் ஃபார்ம் பண்ணுது. 7 year யூஎஸ்எஸ்ஆரில் ஃபாலோ பண்ணுது. இப்போ ஒன்று இயர் பிளானிங், அது ஒரு வருஷத்துக்கு பிளானிங் இருக்குது, ஷார்ட் டேர்ம் பிளானிங்லாம் இருக்குது. அது டிபெண்ட்ஸ் அப்பான் தி நீடை பொறுத்து என்ன பண்ணுவாங்க, இல்லை சிச்சுவேஷனை பொறுத்து என்ன பண்ணுவாங்க, தே ப்ரிப்பேர் த பிளானிங். தட்ஸ் வை தே செட் ஷார்ட் டேர்ம், மீடியம் அண்ட் லாங் டேர்ம் பிளானிங் சொல்கிறது. ஓகேங்களா?
லாங் டேர்ம் பிளான் இதுன்னா அந்த லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ் பிளான்னு சொல்லலாம். மேபி 25 இயர்ஸில் ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி வாட் ஆர் த கவர்மெண்ட் சேஞ்சஸ் ஆனால் கூட பட் தே வில் ஃபாலோ த பிளானிங் அந்த மாதிரி இருக்கலாம் சில விஷயங்கள். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இன் ஷார்ட் டேர்ம் பிளான், ஆக்சுவலி ஐம் த லாஸ்ட் பேராகிராஃப். ஷார்ட் டேர்ம் பிளான் ஆர் ஆல்சோ நோன் அஸ் எ கண்ட்ரோல் பிளான்ஸ் பீரியட் ஆஃப் 1 year are also known as the annual plan சொல்லுங்க. ஓகேங்களா? the medium term plan last for the period of 3 to that is 7 years or 3 to 7 years medium term plan சொல்றது. long term plan for the period of 10 to 30 years. ஆக்சுவலாக முதல்ல 25 years சொல்லிச்சு, இப்போ 30 year மாற்றிட்டாங்க. they are also known as a prospective plan. அதான் சொல்கிறது. அப்போ நீண்ட காலம் ஒரு இலக்கு அடைவதற்கான ஒரு நீண்ட திட்டம் இது. இதுக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் கவர்மெண்ட்டுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஓகேங்களா? த பேசிக் philosophy behind long term planning is to bring structural change in the economy. இப்போ இந்த ஸ்ட்ரக்சரல் சேஞ்சுன்றதை பார்த்தீங்கன்னா சொன்னால் மிக முக்கியமான ஒரு வார்த்தை இது இங்கே எக்கனாமிக்ஸில். இப்போ ஸ்ட்ரக்சர் ஆல்ரெடி ஐ வாஸ் டிஸ்கஸ்டு இன் தி கிளாஸ் ஆல்சோ. என்னென்னா ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் வச்சுக்கோங்க, ஒட்டுமொத்தமான ஒரு பெரிய மாற்றம் வரும். உதாரணம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லட்டுங்களா? இப்போ நம்ம வந்து டிஜிட்டல் கேமரா வச்சுருக்கோம். பட் பிஃபோர் இன்வென்ஷன் ஆஃப் தி டிஜிட்டல் கேமரா எவரிபடி வாஸ் யூஸ்டு ஃபிலிம் ரோல். அதான் வச்சு ஃபிலிம் ரோல் தான் வச்சுட்டு இருப்போம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபிலிம் ஆஃப்டர் தி இன்டர்வென்ஷன் ஆஃப் தி ஆர் இன்னோவேஷன் ஆஃப் தி பட் டிஜிட்டல் கேமரா தேர் இஸ் டிமாண்ட் ஃபார் ஃபிலிம் ரோல் கேமரா. இப்போ எங்கேயுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபிலிம் ரோல் கேமராமா இல்லை. புரியுங்களா? அப்போ என்னாச்சுன்னா இப்போ ப்ரொடக்ஷன் இருக்காது. அப்போ அதை நம்ம கண்டிப்பாக வேறு தே மே சர்ச்சிங் அதர் ஆல்டர்னேட்டிவ் ஃபார் த லைஃப். பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் ஏற்படுற விஷயம் தான் வந்து ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் சொல்லுவாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு என்டையர்லி ஒரு கண்ட்ரி வந்து தேர் சேஞ்சிங் தேர் இன்வெஸ்ட்மெண்ட் டெண்டன்சி என்டையர்லி ஃப்ரம் அக்ரிகல்ச்சர் டு இண்டஸ்ட்ரி செக்டர். அப்போ வந்து அக்ரிகல்ச்சர் கம்ப்ளீட்டாக நெக்லெக்ட் பண்ணிவிட்டு அது முடியாது. இருந்தாலும் கூட இந்த கான்சன்ட்ரேஷன் ஓவர் அக்ரிகல்ச்சர் வாஸ் மேக்ஸிமம் ரெடியூஸ் பண்ணிவிட்டு கான்சன்ட்ரேஷன் ஆன் இண்டஸ்ட்ரியல் செக்டர் பக்கம் வந்து என்ன பண்ணுறதுன்னு சொன்னால் இன்வெஸ்ட்மெண்ட்டை மாற்றுறது, சேனலைஸ் பண்ணுறது, ஃபண்டு ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணுறது, எவ்ரி திங் அது பண்ணும்போது தட் இஸ் கால்டு ஆல்சோ கால்டு ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் சொல்லுவாங்க. மேக்ஸிமம் இந்த ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் வருதுன்னா ஒரு கண்ட்ரி வந்து டெவலப்பிங் ஸ்டேஜ்லேருந்து டெவலப்டு ஆகுது அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் கால்டு வாட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் தட் இஸ் பீரியட் பிளானிங். ஓகே, நெக்ஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், financial versus physical planning. So financial சொல்லும்போது பார்த்தீங்கன்னா financial planning refer to the technique for planning in which resources are allocated in terms of money, while physical planning pertain to the allocation of resource in terms of men, materials and machinery. இப்போல்லாம் தெரிஞ்சுக்கணும். இப்போ ஃபினான்ஷியல்னால் நிதி உதவி பண்ணுறது ஒரு திட்டம் அதை பண்ணுறது. ஃபிசிக்கல் பிளான்னா ஒரு ஃபிசிக்கல் குட்ஸ் அதுக்கு தகுந்த ஆட்களை சப்ளை பண்ணுறது, மெட்டீரியல் சப்ளை பண்ணுறது, மிஷினரிஸ் கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணுறது வந்து ஃபிசிக்கல் பிளானிங்னு சொல்கிறது. ஓகேங்களா? குட். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட், திஸ் இஸ் த கண்டினியூஷன் ஆஃப் தி பிளானிங். ஒரு 8 பாயிண்ட் இருக்குது, அதனால் வந்து கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபினான்ஷியல் பிளானிங் ரெஃபர்ஸ் டு தி டெக்னிக்ஸ் ஆஃப் பிளானிங். ஓகே, தட் இஸ் in which resources are allocated in terms of money. அது இது வரைக்கும் இந்த ஃபினான்ஷியல் அப்படி பிளானிங் அப்படி சொல்லிட்டு சொல்லலாம். நம்ம அப்போது ஒரு பிளானிங் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு தேவையான ரிசோர்ஸை கொடுத்து சப்போர்ட் பண்ணுறதா ஃபினான்ஷியல் பிளானிங் சார், நிதி சப்போர்ட் பண்ணுறது. ஓகேங்களா? வேற ஃபிசிக்கல் பிளானிங் போது வாட் ஆர் த திங்ஸ் தட் இஸ் சப்போர்ட்டிவ் மெட்டீரியல் நீடட் டு எக்ஸிக்யூட் த பிளான் வித்தவுட் ஃபெயிலியர். ஓகேங்களா? அவர் வந்து மெட்டீரியல் சப்ளை பண்ணுறதான்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஃபிசிக்கல் பிளானிங் சொல்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் ஃபங்க்ஷனல் அண்டு ஸ்ட்ரக்சரல் பிளானிங். ஃபங்க்ஷனல் பிளானிங் ரெஃபர்ஸ் டு that planning which seeks to remove economic difficulties by directing all the planning activities within the existing economic and social structure. சரிங்களா? அப்போ என்னென்னு சொன்னால் ஸோ வாட் ஆர் த அதாவது ஒரு பொருளாதார வளர்ச்சி மேம்படுவதற்கு என்னென்ன தடைக்கல்கள் இருக்குது அதெல்லாம் வந்து தகர்த்தணும். அது மட்டும் இல்லாமல் ஸோ தே வாண்ட் டு டேக் சேஞ்சஸ் வித்தவுட் எனி டிஸ்டர்பிங் த எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை இருக்கிற சூழ்நிலையை மாற்றாமல் எந்த டிஸ்டர்பும் பண்ணாமல் தேவையான மாற்றத்தை சமுதாயத்துக்கு கொண்டு வரணும். தட் இஸ் ஃபங்க்ஷனல். ஓகேங்களா? இப்போ ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரக்சர்னு சொன்னாங்கன்னா ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். The structural planning refers to a good deal of changes in the socio-economic framework of the
country. இல்ல இத பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா they don't want to take any changes over the existing situation, but this is they want to have some changes from the grassroots level, that is framework of the country. This type of planning is adopted mostly in underdeveloped countries. Of course underdeveloped countries na, so underdeveloped countries la பாக்கும்போது நீங்க அங்க that is structural change இந்த வார்த்தையெல்லாம் வந்து underdeveloped countryக்கு தான் பொருளாதார வளர்ச்சி மேம்படும்போது அந்த structural change வரும். இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் நேச்சர் ஆஃப் underdeveloped countries ல unemployment நிறைய இருக்கும், poverty level அதிகமாக இருக்கும், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லோ கேபிட்டல் ஃபார்மேஷன்ஸ் இருக்கும், இண்டஸ்ட்ரியலைசேஷன் இருக்காது, அர்பனைசேஷன் அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாது, எஜுகேஷன் ஹெல்த் அண்ட் எல்லாத்துலேயும் பேக்வேர்டு இருப்பாங்க. அப்போ ஒன்ஸ் தேர் அட்டைன் டெவலப்மெண்ட் இன் ஆல் த ஸ்ட்ரக்சர் தட் இஸ் அ ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் பிகாஸ் தேர் அட்டன் தட். ஸோ அது திரும்ப பின்னாடி போகாது. திஸ் இஸ் சம்திங் அபவுட் த ஸ்ட்ரக்சரல் பிளானிங் சொல்கிறது. நெக்ஸ்ட் காம்ப்ரஹென்சிவ் வெர்சஸ் பார்ஷியல் பிளானிங். Central planning which concern itself with the major issues for the whole economy is known as comprehensive planning. அது ஒரு நாட்டு அரசாங்கம் வந்து ஒட்டுமொத்தமான ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கான ஒரு முன்னோட்டத்தை கொண்டு செல்வது. ஓகேங்களா? whereas partial planning is to consider only a few important sector of the economy. இது பார்த்தீங்கன்னா இதை நம்ம இன்னொன்று எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்போது to remove the disparities, economic disparities among the state அப்படின்னு பார்க்கும்போது while distributing national income for the development of the states, so what the state which is really backward அந்த மாதிரி பேக்வர்ட் ரீஜன்ஸ்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு தேவையான ரிசோர்ஸ் சப்போர்ட், மெட்டீரியல் சப்போர்ட், வாட் ஆர் த எல்லாமே கொடுக்குறது. சரிங்களா? இது ஒரு வகையான விஷயம். அப்போ பர்டிகுலர் ஒரு ஸ்டேட்டை ஃபோக்கஸ்ட் எடுத்து டெவலப்மெண்ட் கொண்டு வருது. ஸோ பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போது ஒரு அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட்டை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அக்ரிகல்ச்சர் செக்டர் மட்டும் ஃபோக்கஸ்டாக பண்ணி டெவலப் பண்ணுறது. பட் இந்த கேஸ் காம்ப்ரஹென்ஷன் அஸ் ஏ ஹோல் ஒரு ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சியும் என்ன பண்ணணும்னு சொன்னால் கன்சிடர் பண்ணி கொண்டு வருதான். ஓகேங்களா? திஸ் இஸ் த காம்ப்ரஹென்சிவ் அண்ட் பார்ஷியல் பிளானிங். ஓகேங்களா? குட். Okay, my dear students, this is the type of planning. Definitely there will be questions. Okay. Next we are going to be come to the topic with the that is NITI York அப்படி சொல்லுவாங்க, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படி சொல்லக்கூடிய ஒரு டாபிக். இல்லை இப்போ தெரியும் உங்களுக்கு. ஸோ இது எப்போ வந்து நம்ம கொண்டு வந்தாங்க, இதோட ஃபங்க்ஷன் என்னென்னு சொல்லிட்டு நம்ம தெரியும், ஆல்ரெடி இப்போ டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் நம்ம. So this is a policy think that of government of India. Government of India ஒரு பாலிசி லெவலில் மாற்றம் கொண்டு வந்தது, இதை கொண்டு வந்திருக்காங்க. It replaced the planning commission from 13th August 2014. அதனால் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு குடியரசு நாடாக மாறி 1950 ஒரு பிளானிங் கமிஷன் ஒரு விஷயம் கொண்டு வந்தாங்க. The purpose of formation of the planning commission is to attain the development and also to remove the regional disparities அப்படின்னு சொல்லிட்டு to focused ஒரு டெவலப்மெண்ட் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பிளானிங் கமிஷன் கொண்டு வந்தாங்க. அதுக்கு சேர்மனாக பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர் தான் ஜவஹர்லால் நேரு தான் சேர்மனாக இருந்தாங்க ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது. பட் இப்போது எக்ஸிஸ்டிங் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் அதை மாற்றி பிளானிங் கமிஷன் ஆஃப் இந்தியான்றதை மாற்றிட்டு செக்ஷன் NITI York அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பை ஏற்படுத்திருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன், அதோட ஃபங்க்ஷன் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ கோஆப்ரேட்டிவ் அண்டு காம்படிட்டிவ் ஃபெடரலிசம் அப்படின்னு சொல்கிறது. டு எனேபிள் த ஸ்டேட் டு ஹாவ் ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் இன் த ஃபங்க்ஷன் ஆஃப் நேஷனல் பாலிசி. அப்போ ஒருங்கிணைந்த ஒரு வளர்ச்சி, இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இருந்துக்கிற ஒரு டிஸ்பாரிட்டிஸ் இல்லாமல் ஒரு சுமுத்தான ஒரு ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கான ஒரு விஷயம் தான். ஓகேங்களா? ஒரு ஃபெடரலிசம் தட் இஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸ் ஆஃப் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், லோக்கல் பாடிக்கு சொல்லிட்டு they want to have a cooperation between the different type of government structure. Okay, next பார்த்தீங்கன்னா share national agenda. To evolve a shared vision of national development
priorities and strategies with the achieving involvement of the state. அப்போ ஒவ்வொரு ஸ்டேட்டோடைய இன்வால்மெண்ட் இருக்கணும். நெக்ஸ்ட் டெவலப்மெண்ட்டு தான் முக்கியமான விஷயம். ஸோ அதுக்கான ஸ்ட்ராட்டஜி வழிமுறைகளை கையாள்வது. ஓகேங்களா? இது வந்து ஒட்டுமொத்த நேஷன்ஸ் ஆர் ஸோ ஒரு ஸ்டேட்டோ இல்லை ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டுமே ப்ளே பண்ணாமல் ஒட்டுமொத்த ஒரு ஷேர்ட் அஜெண்டாவை நம்ம கொண்டு வர நினைக்கிறாங்க. அது ஒரு நோக்கம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டீசென்ட்ரலைஸ்டு பிளானிங் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ரம் பிலோ அப்படின்னு சொல்லுவாங்க, பிளானிங் ஃப்ரம் பிலோன்னு சொல்லிட்டு டு ரீஸ்ட்ரக்சர் த பிளானிங் ப்ராசஸ் இன்டு எ பாட்டம் அப் மாடல். அப்போ கீழேருந்து மேலே போகிற விஷயம். இப்போ மேலேருந்து டிக்டேஷன் மெத்தட் இல்லாமல் இப்போ கீழேருந்து மேலே போகிற ஒரு பிளானிங் திட்டத்தை தான் என்ன பண்ணிட்டுருக்காங்க, இது நோக்கமாக வச்சுருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் விஷன் அண்டு சென்ச்சரியோ பிளானிங் டு டிசைன் மீடியம் அண்ட் லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜிக் ஃப்ரேம்வொர்க் டுவர்ட்ஸ் இந்தியாஸ் ஃபியூச்சர். இந்தியா எதிர்காலத்தை நோக்கி விஷன், ஒரு லாங் டேர்ம் விஷன் சொல்லக்கூடிய ஒரு நீண்டகால ஒரு இந்தியாவோட நீண்டகால கண்ணோட்டத்தில் வளர்ச்சிக்கான திட்டங்களை வகுப்பது. நெட்வொர்க் ஆஃப் எக்ஸ்பர்டீஸ் டு மெயின்ஸ்ட்ரீம் external ideas and expertise into government policies and programs through a collective participation. இப்போ தான் இண்டிகேட்டிவ் பிளானிங் டைரக்ட் ஒரு சிச்சுவேஷன் பார்த்தாலே நம்ம அந்த மாதிரி ஒரு ஃபீல்டில் எக்ஸ்பர்ட் இருக்குங்க, ஒரு நல்ல ஒரு எஜுகேஷனலிஸ்ட்டு, ஒரு ஸ்டேட்மேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க மக்களுடைய பார்ட்டிசிபேஷனுடைய ஒரு இந்தியா டெவலப்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டு வரதுக்கான ஒரு வழிமுறை. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹார்மோனைசேஷன் டு ஃபெசிலிட்டேட் ஹார்மோனைசேஷன் ஆஃப் action across different layer of government. So different layer of government kulla or harmonization, especially when involving cross cutting and overlapping issues across multiple sectors through communication and coordination, collaboration and coverage amongst all the stakeholders. ஒட்டுமொத்த பொருளாதாரத்தில் பங்கெடுக்கக்கூடிய அத்தனை பங்கெடுப்பாளர் ஒருங்கிணைந்து ஒரு விஷயத்தை கொண்டு போகிறதா இது நோக்கமாக இருக்குது. ஹார்மோனைசேஷன் சொல்கிறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கான்ஃப்ளிக்ட். நெக்ஸ்ட் என்ன சொல்லுங்கள்? கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன் டு ப்ரொவைட் பிளாட்ஃபார்ம் ஃபார் மியூச்சுவல் to sectoral, inter-department, interstate as well as center-state issues for all speedy execution of the government programs. Okay. Therefore, if there is no any conflict between the center and the state, it is easy to take over the new development planning. அது சொல்கிற விஷயம் தான் அது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வர என்ன திட்டங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய இண்டிவிஜுவலிட்டியோ அது அவங்களுடைய இறையாண்மையை பாதிக்குதுன்னு சொன்னால் there is conflict, there is chance to happen conflict between the center and the state. But if there is any no conflict, it will help the whole government to continue the development process. நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ அடுத்து கோஆர்டினேஷன் இன்டர்ஃபேஸ் வித் த வேர்ல்டு. கண்டிப்பாக நோ கண்ட்ரி independently attain the developments. All nations we need to have any relationship, whether it is a socio political or economic relationship என்றது மற்ற நாடு ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டுன்றது அவசியமான ஒரு விஷயமா இருக்குது, இன்றைக்கி தேவையான விஷயமா இருக்குது. அப்போது மற்ற நாட்டுடைய கோஆர்டினேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறது. அப்போ நம்ம மற்ற நாடு எப்படி இருக்கணும், அவங்க நம்மகிட்ட எப்படி இருக்குன்ற விஷயத்தை நமக்கு பேசுகிறோம். இட் வில் ஆக்ட் நோடல் பாயிண்ட் டு harness global expertise and resources coming from international organization for India's developmental process. வெளிநாட்டிலிருந்து மூலதனங்களோ வெளிநாட்டு முதலீடோ இந்தியாவுக்கு வரும்போது இந்தியா கண்டிப்பாக அந்த டெவலப்மெண்ட் ப்ராசஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் நம்ம இதை பேசிகிட்டு இருக்கோம். we need to have a very good relationship with the other countries. Central consultancy to provide internal consultancy. Okay, to provide internal consultancy to central and state government on policy and program. Of course, already we discussed about latter. இருந்தாலும் கூட so there is a collaboration between the central government in program development and execution is very very important. Next, capacity building. Very good. This is very good topic. That is to it enable to provide capacity building. Capacity building to make an individual or any state can do anything to
can performing well, அதான் capacity building, போதுமான சக்தியை வழங்குறது, அது capacity building சொல்றது. So it enables to provide capacity building and technology upgradation. So the capacity building in the Badisna, it is always helpful for the individual as well as the state. The industry or individual or state or they need to have the ability to do what they needed to do for the development. That is the capacity building there, it's supported by the government. That is that benchmarking. So benchmarking என்ற வார்த்தை வந்து பெரிய எக்கனாமிக்ஸ் வேர்டு. டு ஒரு லெவல், ஒரு லேயரை ஃபிக்ஸ் பண்ணுறது இல்லைங்களா. இப்போ பாவர்ட்டி அப்படின்னா, பாவர்ட்டினா யாரெல்லாம் பாவர்ட்டி, ஸோ இந்த இன்கம் குரூப்பு கீழே இருக்கலாம் பாவர்ட்டி சொல்லுவாங்க. ரிச் பீப்புள்னா இந்த இன்கம் லெவலுக்கு மேலே இருக்கிற ரிச் பீப்புள். அப்புறம் இந்த லெவல் ஃபிக்ஸ் பண்ணால் தட் இஸ் காட் பெஞ்ச் மார்க். அந்த பெஞ்ச் மார்க் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றது அந்த நாட்டோடைய கெப்பாசிட்டியை பொறுத்து இருக்குது. ஓகேங்களா. வித் லேட்டஸ்ட் குளோபல் ட்ரெண்ட் அண்ட் ப்ரொவைடிங் மேனேஜரல் அண்ட் டெக்னிக்கல் நோன் ஆகும் இல்லைங்களா. ஸோ டு டூ த திங்ஸ் வித்தவுட் எனி டிஸ்டர்பன்ஸ் with all peaceful manner, they need to have some support from the external as well as internal. That is we discussed under the topic of capacity building. Okay, this one kind of a skill development and so on. Okay, next monitoring and evaluation. Of course, so far what we discussed, that 10-point is one of the activities. Okay, whether it's the activities are the planned thing, whether it is going in the planned manner or whether it is followed by the as per the planning, whether it is functioning well அப்படின்றது வந்து நம்ம மானிட்டர் பண்ணுறது முக்கியமான விஷயம். எவாலுவேஷன்றது மதிப்பீடு செய்தல் ரொம்ப ரொம்ப அவசியமானது. ஸோ அந்த மானிட்டரிங்கிறது வந்துன்னா டு ரெகுலர் வாட்ச் ஓவர் த திங்ஸ் தட் வி நீட் டு அச்சீவ் இல்லை, அதை மானிட்டர் பண்ணுறது. நெக்ஸ்ட் எவாலுவேட் பண்ணுறதுனா ஹவு ஃபார் ஸோ ஃபார் டிட் அப்படி சொல்கிறது, எப்படி நடந்திருக்கு இது வரைக்கும் சில விஷயங்கள் வந்து எப்படி எக்ஸிக்யூஷன் எப்படி போயிட்டுருக்குன்றது எவாலுவேஷன் பண்ணுறது. ஓகேங்களா. எவாலுவேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆஃப்டர் தி எவாலுவேஷன்ஸ் ஓவர், இஃப் தேர் இஸ் எனி நீட் டு டேக் கரெக்ஷன்ஸ் என்ன பண்ணணும்னு சொன்னால் தட் வில் சப்போர்ட்டட் பை தி எவாலுவேஷன் ப்ராசஸ். ஓகேங்களா. இட் வில் மானிட்டர் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் பாலிசிஸ் அண்ட் ப்ரோக்ராம் அண்ட் எவாலுவேட் த இம்பேக்ட். ஆஃப்கோர்ஸ் இம்பேக்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த ரிசல்ட் after implementation of such thing. Okay, the impact is good, they will continue the process, but the impact is not that much satisfied about the expectation about mother, we need to do some correction. Okay la, this is discuss about the monitoring and the evaluations. Okay my dear students, so this is the important things that we are discussed. Now we are going to be end in the lesson, that is a summary. Now I am going to be conclude the lesson with the part twice what we discussed so far in different videos. Okay, the first part of the chapter deal with the economic development which gained importance during the 20th century, and the concept developed and growth are used in the interchangeability ன்னு சொல்றாங்க. அது என்ன பண்ணுச்சுன்னா, ஒவ்வொரு நாடும் டெவலப்மெண்ட் அந்த நாட்டோட டெவலப்மெண்ட் விஷயம் ஆஃப்டர் த செகண்ட் வேர்ல்டு வார்னு சொல்லலாம், ஆர் கிரேட் டிப்ரெஷன். இந்த ரெண்டு பெரிய இன்சிடென்ட்டும் மேக் த கண்ட்ரி அதை ஸ்டேட்மெண்ட் டு திங்க் அபவுட் தேர் கண்ட்ரி டெவலப்மெண்ட்டு. ஓகேங்களா. ஒவ்வொரு நாட்டோட பொருளாதார வளர்ச்சிக்கு என்ன வேணும் அப்படின்ற முடிவு செய்வது தான் இந்த வாட் த எக்ஸ்பீரியன்ஸ் தேர் கெட்டிங் ஃப்ரம் தி வேர்ல்டு வார் செகண்ட் ஆஃப்டர் டிப்ரெஷன்ஸ். ஓகேங்களா. ஸோ அது ஃபஸ்ட்டு பார்ட்டை நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் the pace of economic development depends on several factors which are classified under economic and non-economic factors. Of course, economic development into the is not entirely supported by the economic factor alone. Some of the non-economic factors also we need to have their cooperations. Okay, that also we discussed it in detail. Next, economic development is retarded by several obstacles, of which the vicious circle of poverty is the prime one. That is vicious circle of poverty is one of the victim. இல்லைங்களா. இப்போ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் விஷயம் பேசுவது விஷய சர்க்கிள் ஆஃப் பாவர்ட்டி பேசக்கூடாது. விஷய சர்க்கிள் ஆஃப் பாவர்ட்டின்றது திஸ் இஸ் ஏ சிச்சுவேஷன் நாட் சம்திங் ஃபேவரபிள் டு த எக்கனாமிக் டெவலப்மெண்ட். அது அங்கே ஏழ்மை சுழற்சின்னு சொல்லுவாங்க. அது இல்லைங்களா. ஏழ்மை அப்படின்னு பார்க்கும்போது அங்கே டெவலப் பண்ணுற விஷயம் வந்து கான்செப்ட் ஆப்சன்ட் ஆகிடும். Okay, we needed to remove the vicious circle of poverty, and also we discuss about the what is mean by vicious circle of poverty and its impact. The second part is concerned with economic planning. Of course, last
The failure of market mechanism brought the birth of planning. Planning started in USSR, United States of Russia சொல்லுவாங்க, and spread to countries like India and most of the mixed economics. Of course, இது என்ன சொல்ல வரேன்னா, the planning அது private அந்த லேசபர் பாலிசி சொல்லக்கூடிய தலையிட கொள்கை, அரசாங்கம் தலையிட கொள்கைன்ற பொருளாதார எப்போ வந்து ஃபெயிலியர் ஆச்சு, 1930 கிரேட் டிப்ரெஷனுக்கு அப்புறம் ஃபெயிலியர் ஆச்சு அது ஓகேங்களா. ஆஃப்டர் த டிப்ரெஷன்ஸ், அதுக்கு முன்னா த கண்ட்ரிஸ் ஆர் want to have the new path, அதான் பிளானிங் சொல்கிறாங்க. அப்போ பிளானிங் ஃபஸ்ட்டு ஆரம்பித்த நாடு வந்து யூஎஸ்எஸ்ஆர், அவங்க 7 இயர் ஃபாலோ பண்ணாங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்தியா நம்ம ஃபாலோ பண்ணோம். ஆல்மோஸ்ட் மிக்சர் எக்கனாமி ஃபாலோ பண்ண அடுத்த நாட்டில் இந்த பிளானிங்கிற விஷயம் இருந்துகிட்ருக்கு. There are strong argument in favor of planning and some argument against planning. Of course, ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா டூ சைட்ஸ் லைக் எ காயின் ஹாவ் எ டெய்ல் அண்ட் ஹெட்ன்ற மாதிரி பிளானிங் விஷயத்துக்கும் ஃபேவரபுளான பாயிண்ட் இருக்குது, அன்ஃபேவரபுளான பாயிண்ட் இருக்குது. There are various types of planning under different economics are discussed in this lesson. Okay, my dear students. So far, I hope and I think I was successfully complete the lesson. I feel you people are understood well. Expecting the same result from you. Go through the book, listen the videos very carefully. Have a nice day. Thank you.